ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் மலாய் கறி வித் பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன். அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்து தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் முழுசாக போடுறதாலும் போடலாம், இல்லைன்னா 2 கட் பண்ணி போடுறதாலும் போடலாம். நான் வந்து 2 கட் பண்ணி தான் இதில் நான் வந்து சேர்க்குறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி மல்லித்தழை எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா இதுக்கு காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்ஸி ஜாரில். தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மசாலாவையும் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அது நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் வதக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அதில் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சிம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 100 ml தயிரை வந்து மிக்ஸி ஜாரில் நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும். அந்த தயிரை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா ஆட் பண்ணி கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவு. மசாலா ரெடி. இந்த மசாலா எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட் சப்பாத்தி பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாறை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த சாறையும் இது கூட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அது நல்லா சப்பாத்தி பதத்துக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டையும் நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுப்போமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வச்சுக்கலாம். அதை தவாவில் ஒன்றா போட்டு எடுத்தோம்னா நமக்கு அருமையான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆகிரும். இது கூட அந்த மலாய் கறி எக் கறியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.